தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் சகல விதமான ஆறுதலின் தேவன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தர் நமக்கு துக்கத்தில் ஆறுதல் கொடுக்கிறவர், துயரத்தில் ஆறுதல் கொடுக்கிறவர், துன்பத்தில் ஆறுதல் கொடுக்கிறவர், வறுமையில் ஆறுதல் கொடுக்கிறவர், வெறுமையில் ஆறுதல் கொடுக்கிறவர், சிறுமையில் ஆறுதல் கொடுக்கிறவர். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்க மனம் மாறும். நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். இம்மட்டும் உதவினவர் இனிமேலும் உதவுவார். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார். இம்மட்டும் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார். இம்மட்டும் உதவினவர் இனிமேலும் உதவுவார். ஜெபியுங்கள், தியானியுங்கள், வேதம் வாசியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். நல்லதே நடக்கும். கர்த்தர் சூழ்நிலைகளை முற்றிலும் மாற்றுவார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. தேவர் கிருபை உங்களை ஆள்வதாக. ஆமென்.